ஹைடா பசங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செம்ம கோட்டில் இருக்கீங்கன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரிடா, எல்லாருக்கும் ரொம்ப சாரி. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஏன்னா நான் ரொம்ப டவுன் ஆகி அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு அந்த போஸ்ட்டை போட்டுட்டேன். பட் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணிங்க. கமெண்ட்ஸில் சொன்னீங்க 40 பேர் இல்லைனாலும் 4 பேர் உங்களுக்காக இருக்குன்னு சொல்லி. ரியலி எனக்கு ரொம்ப டச்சாக இருந்துச்சு. போகலாம் மாட்டேன்டா, கண்டிப்பாக போக மாட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் ஸ்டில் அப்படியே தான் இருக்கேன். ஆனால் அதுக்காக இதை விட முடியாது இல்லையா? கண்டிப்பாக நான் வந்து விடவும் மாட்டேன். எனக்காக ட்ரூவாக நிறையா பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே லவ் யூடா, லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக லாங்காக எவ்வளோ இயர்ஸ் எங்கள் வீட்டில் மாட்டாமல் இருக்கிற வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. தென் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அதுக்கடுத்து இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம்டா, கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, வீடியோஸ் போட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு ஸ்பேஸும் கிடையாது. நான் யாருமே இல்லாதப்போ தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போட பார்க்குறேன், ஓகேவா? ஒன் ஷாட்லாம் யோசித்தா என்ன சொல்கிறது, நான் கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் ஒன் ஷாட்லாம் போட முடியும். பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? நான் போகலாம் மாட்டேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா 1Kக்கு வந்து ஜிமின் அண்ணா அப்சஸ்டு வித் யூ கேங்ஸ்டர் லவ் ஒன் ஷாட் சாரி எஃப்எஃப் வந்து ரெடியாக இருக்குது. நான் ஒரு பாட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை போடாமல் எப்படி பங்கமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1K அடித்த உடனே ஃபஸ்ட்டு எபிசோடு அதுதான், ஓகேவா? ஒன் ஷாட் வருதோ இல்லையோ, ஜிமின் பையர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் போட்டுறேன், ஓகேவாடா? இது வந்து ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், லவ் ஹண்டர். அதுக்கு முன்னாடி உட்காந்து இப்போ பேசிகிட்ருக்கேன், இதை ஜாயின் பண்ணியிருப்பேன், ஓகேவா? தென் லவ் ஹண்டர் வந்து இன்னும் ஒரு பார்ட் இருக்குடா. ஸோ யாருமே கோச்சிக்காதீங்க, இதை நான் முடிக்கணும்னு பார்க்குறேன், பட் ரொம்ப இழுக்குது. இந்த பார்ட்க்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் மசாலாவாக போட்டு முடிச்சிடலாம், ஓகேவா? அதையும் அப்புறம் வந்து ட்ரீம் ஸ்டோரிக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரீம் ஸ்டோரி வந்து நான் வந்து போடுறேன், சரியா? அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த பார்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டு. அதனால் நான் உட்காந்து பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணணும். அந்த சீனு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீனு. அதனால் வந்து நான் வந்து சீக்கிரம் போட பார்க்குறேன், ஓகேவா? ஸோ ட்ரீம் ஸ்டோரியும் ஒரு 4 பார்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து ஜேகேயோட நியூ எஃப்எஃப்பும் ஜிமின் அண்ணாவோட நியூ எஃப்எஃப் தான் அப்படி கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம், ஓகேவா? தென் நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன்டா, இன்ஸ்டா லிங்க்கும் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா போஸ்ட்டில் வந்து போட்டுட்ருக்க முடியல. டக்குன்னு நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல, அதனால ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம கொஞ்சம் கனெக்டில் இருக்கலாம், ஓகேவாடா? அப்புறம் லவ் யூ ஸோ மச். போகலாம் மாட்டேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? சரி, ஓகே. வீடியோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஹைடா பர்பிள்ஸ் அண்ட் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு லவ் ஹண்டரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பார்ட்டோட நான் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன்னா ஆக்சுவலாக அது ஒன் ஷாட்டு. எனக்கு டைம் கிடைக்காம பிச்சு போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம், மேபி இந்த பார்ட்டில் முடியலைன்னா ஒரு 5 ஷாட் அப்படி போயிடலாம், ஓகேவா? சரி, ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்களும் ஜேகேவும் தனியாக காட்டில் மாட்டியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கண்ணு திறந்து பார்க்கும்போது உங்கள் அப்பா அப்படியே அருவாளோட நின்றுப்பாரு. அதில் தான் விட்டோம், அப்படியே பார்க்கலாம். இப்போ உங்கள் அப்பா செம்ம கோவமாக கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ ஜேகேக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனும் அப்படியே நின்றுட்டே இருக்கான். மச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். பார்த்தா ஏஜேவை பிடிச்சி வச்சு அவன் கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. டேய், என் நிலைமையை பார்த்தியாடா? பள்ளி கொடுக்க போகிற ஆடு மாதிரி நீங்கள் வச்சுருக்கானுங்க. மச்சான், டேய், எல்லாம் உன் கையில் தாண்டா இருக்குது, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துடா. பரதேசி, இவன் எப்போ மாட்டினா? ஐயோ. அப்போ உங்கள் அப்பா விறுவிறுன்னு வந்து ஜேகேயோட ஷட்டையை பிடிச்சிட்டு, ஏண்டா எவ்வளோ திமிரு இருந்தா என் வீட்டில் புகுந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்? இல்லை, அது இல்லை, நான் எதுவும் பேசாதடா. சொன்ன வர்ற கோவத்துக்கு அருவா எடுத்து ஒரே வீசு. எது இல்லை அது ஐயோ ஜெயே, என்னடா இது புது பிரச்சனை?
இவ்வளோ திமிரு இருந்தா எங்க வீட்டு பொண்ண ஏண்டா எங்க வீட்டுக்குள்ள வந்து தூக்குறியா? உனக்கு இருக்குடா, சுத்தி பார்த்தேல, உன்னால எங்கேயும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லி ஜேகேயோட சட்டையை பிடிச்சு குலுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சடனா, அங்கிள் கழுத்து வலிக்குது அங்கிள், கொஞ்சம் இறங்குங்களே. ஏய் என்னடா சொல்ற? ஷாரை பார்த்து என்ன சொல்ற? ஐயோ அது கெட்ட வார்த்தை இல்லையா? ஐயோ முட்டா பசங்க ஊருக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. ஐயோ மச்சா, டேய் ஜேகே மௌனே, என்னை காப்பாத்துடா. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐயோ யோசிடி, இப்போ என்ன பண்றது? இவன் மட்டும் உண்மையை சொன்னானா அப்புறம் அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து என்னை பார்க்க முடியாது. அதே சமயம் அந்த புட்டிக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இவனும் சேஃபாக இருக்கணும், நம்மளுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, அதே சமயம் இவன் கூடவும் இருக்கணும். என்ன பண்ணுறது? இந்த டைம் சாயங்காலமாக யோசித்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி அப்பா அப்பா என்ன பண்ணுறா? அப்போ நீங்கள் உங்கள் அப்பா காலை பிடிச்சிட்டு ஓன அழுகுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியலை. உங்களை பார்த்ததும் ஹொயன் என்னாச்சுமா, ஏதாச்சும் பண்ணானா? இல்லைப்பா, அப்பா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்னாச்சு வயன்? ஏதாச்சும் பண்ணானா? போட்டுடலாமா? இல்லைப்பா, அதெல்லாம் இல்லைப்பா. அவர் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, எல்லா தப்பும் என் மேலே தான். என்னம்மா சொல்கிற? எனக்கு புரியலை. இன்னும் வளர்றா. ஏய் நீங்கள் சும்மா இருங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எதையும் மூடி மறைக்க வேணாம். என்னத்தினி மறையணும்? தள்ளு, உண்மையை சொல்லணும். நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன்ல. அப்பா போன தடவை வெளியூருக்கு சுற்றி பார்க்க போனேன்ல, அப்போ தான் இவரை பார்த்தேன். நானும் இவரும் லவ் பண்ணுறோப்பா. என்னடி வளர்ற? என்ன லவ்வா? ஓயன், அப்பா முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இவ்வளோ நாள் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதும் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரிலப்பா. அதான் இவர் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அப்பா நான் இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது, அவர் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுப்பா. வேணும்னா என்னையும் சேர்த்து கொன்றுங்க, நாங்கள் இங்கேயும் செத்துடுறோம். ஏய் என்னடி சொல்கிற? அப்போ ஜேகே அப்படியே ஷாக்காக நிற்கிறான். அந்த பக்கம் ஏஜே வாயை பொழந்துட்டான். என்ன லவா? இது எப்படா நடந்துச்சு? அட பாவிகளா, என்னென்னமோ நடக்குது, எனக்கு தான் தெரியாமல் இருக்கு. அடே ஜேகே அப்போ நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க? சுட்ட தலையா, எவ்வளோ ஆக்டிங் போட்டிருக்கேன், கொஞ்சம் குறையிறானான்னு பாரு கல்நெஞ்சிக்காரா. ஐயோ இவன் வார முறைக்கிறான். எதா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு சமாளிடி வழின்னு. அப்போ சுற்றி அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களாருந்து ஒருத்தர் வந்து, டேய் அதான் உன் பொண்ணு இவ்வளோ சொல்லுதில்ல, நைட்டு ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வேற இருந்திருக்கான் இவன் கூட, இதோட ஊருக்கு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோயேன், ஹோமானம் தான் போகும். அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டுக்குள்ளே புகுந்து தூக்கியிருக்கான். அப்போ பாரு, நல்லா சிங்கக்குட்டியாக தான் இருப்பான். யோசிக்காதடா, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வை. அப்போ உங்கள் அப்பாவும் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சு வா. அப்பா வான்னு சொன்னேன், நீங்களும் திருன்னு முழிச்சிட்டே போகிறீங்க. ஸோ ஜேகே ஏஜே எல்லாரையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே குட்டியாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அங்கே தான் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறாரு. அப்போ அவங்க சாமிக்கு அந்த மஞ்சள் கயிறுலாம் கட்டியிருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஒரு கயிறை எடுத்து அப்படியே ஜேகேயோட கையில் கொடுத்துட்டு, இது வரைக்கும் என் பொண்ணு என் பேச்சு மீறி எதுவுமே பண்ணது கிடையாது, தடவை உனக்காக ஓடி வந்திருக்கா. இது நினைக்கும் போது கஷ்டமாக வருத்தமாக இருந்தாலும் ஒரு பக்கம் என்னை விட இன்னொருத்தரை ரொம்ப அதிகமாக விரும்பியிருக்கான்னு புரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் எப்படியே ஊருக்கு கூட்டிகிட்டு போனேன்னா என் மானம்தான் போகும். எனக்கு மானம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தில்லாக வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போனேன்ல, அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏற்றுக்கிட்டேன் மருமகனா. கட்டுறா தாலியா? அவ்வளோதான். நீங்கள் அப்படியே கண்ணை விரிச்சு உங்கள் அப்பாவை பார்த்து ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. அவன் அந்த கையில் இருக்கிற அந்த தாலியை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். கல்யாணம் பண்ணுறா? அது அப்போ இதை கட்டினா கல்யாணம் ஆயிருமா? எனக்கும் இவ்வளவு இதை கட்டினா கல்யாணமா? எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன நடக்குதுங்க? என்னை சுற்றி எதோ நடக்குது. உன்னத்தாண்டா கட்டுறா?
நீ மச்சான் கட்டுறா, நீ கட்டினாதான்டா இங்கே என் கழுத்துலேருந்து கத்தி எடுப்பானுங்க, கட்டுறா. அப்போ ஜேகே அவனோட கையில் இருக்க தாலியை பொறுமையாக எடுக்கிறான். எடுத்து உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே கொண்டுட்டு வரான். வந்து உங்கள் கண்ணையே பார்க்குறான். நீங்களும் அவன் கண்ணை தான் பார்க்குறீங்க. ஆனால் அவனுக்கு என்னன்னு தெரியல, எதுவும் சொல்ல தோணலை அந்த நேரம். அப்படியே கிட்ட வந்து அவங்க கழுத்தில் அப்படியே தாலியை கட்டுறான். அவனுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் நீங்கள் முழு மனசாக தான் ஏற்றுக்கிறீங்க. என்னால் நம்பவே முடியல. தப்பிக்கலான்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரியலை இதெல்லாம் உண்மையா, கனவு எதுவும் இல்லையே, உண்மையா எனக்கு நீ தாலி கட்டிட்டியா? ஆனால் சந்தோஷமாக இருக்கு எனக்கு. உனக்கு எப்படி தோணுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு இன்னையிலேருந்து நீ புருஷன்தான். இப்போ ஃபைனலாக தாலியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு குங்குமத்தை எடுத்து அப்படியே அவங்களோட நெத்தியில் வைக்கிறான். அப்படியே டிஆரி ஐஸோட அவனை பார்க்குறீங்க. யோ, அதான் தாலிலாம் கட்டியாச்சுல, என் கழுத்துலேருந்து கத்தி அடியா, பயமா இருக்குது. அட தம்பி, இதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் விருந்துதான், வாங்க. இப்போ அடுத்த சீனே ஜேகேவை அப்படியே ஒரு தேர் மாதிரில வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, உங்களையும் அவனையும். அவனுக்கு ஒன்றும் புரியலை, கடுப்பாக இருக்குது. உங்களை பார்க்குறான், நீங்கள் அவன் சைடு திரும்பவே மாட்டிக்கிறீங்க. ஐயோ, மறுக்கிறானே. ஐயோ, தாலி வேற கட்டிட்டான், என்ன ஆட போகிறானோ. பரவாயில்ல, எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. ஏய், என்னடி இதெல்லாம்? என்னன்னா பார்த்தா தெரியலையா? தேரு அழகா இருக்குல்ல உன்னா? அம்மா தம்பி, என்ன இங்கே பாருப்பா. சரி, உன்னை வச்சுக்கிறேன் உன்னை. ஓ, இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏஜே அந்த கூட்டத்தோட சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்கான். போடே, அப்படி போடு, இப்படி போடு. டேய், நல்லா ஆடுறீங்கடா டான்ஸு, செம்மையாக இருக்குடா. இந்த மயிரை கடுப்பாக இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கும் வந்தாச்சு. உங்களை வரவேற்கவே நிறைய பேர் நிற்கிறாங்க. ஜேகே பார்க்குறான், சுற்றி உங்கள் சொந்தக்காரங்க தான், ஃபுல் ஊரே அவங்க வீட்டில் தான் இருக்குது. மாப்பிள்ள, இப்படி வந்து உட்காருங்க சோஃபாவில். அது உட்காருங்கப்பா. மாப்பிள்ளைக்கு விருந்து ரெடி பண்ணுங்க. என்ன விருந்தா? இல்லை அது, ஓ, ஏய் நில்றி, உனதாண்டி அது. அம்மா, ஐயோ, போச்சு. இவன்கிட்ட மட்டும் இன்னைக்கு மாட்டவே கூடாது. ஓடுடி. மாட்டாமையா போவ? இருக்குடி, உனக்கு என்னென்னமோ நடக்குதே, ஒன்றும் புரியலை. அவனும் அப்படியே உட்காந்தே இருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பாக்குது. உங்கள் மேலே வேற செம்ம கோவத்தில் இருக்கான். உங்களை பார்க்குறான், பட் பேச முடியல, ஏன்னா சுற்றி உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக உங்களை சுற்றி நின்று நிறைய கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, யார் இவன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இல்லாத கதையெல்லாம் விட்டு நல்லா புழுகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு இன்னும் கடுப்பு செம்மையாக ஆகுது. இல்லைனா வாயை ஒட்டையணும், தனியாக வாடி, உனக்கு இருக்கு. இவ்வளோ போய் சொல்கிறா. ஐயோ, உனதாண்டி, இந்தா. கூப்பிடுறானே, என்ன? வா, உன்கிட்ட பேசணும், வா ரூமுக்கு வா. என்னால் வர முடியாது, எல்லாரும் இருக்காங்கல்ல, எப்படி நான் வர்றது? நீங்கள் போங்க. இது நான் போவா? இப்போ வர்றியா? இல்லை நான் வந்துடுவேன். சொல்கிறது கேளுங்க, போங்க. அப்போ உங்கள் மாமா பசங்கள்லாம் பார்த்துட்டு, ஹலோ மாமா. யார்? இங்கே கல்யாணம் தான் சொல்லாமல் பண்ணிட்டீங்க. உங்கள் பொண்டாட்டி வருவாங்க சரியா? ஆனால் இப்போ இல்லை, நைட்டு தான் பார்க்க விடுவோம். உங்கள் லவ் ஸ்டோரியெல்லாம் கேட்க வேணாமா? அதுக்குள்ளே மாப்பிள்ளைக்கு அவசரத்தை பாரு. இல்லை அது, ஐயோ, இது வேற நேரங்காலம் புரியாமல். ஐயோ, எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விடுறாளுகளே, சும்மாவே கொலைக்காண்டில் இருக்கான். ஆமாம், எஸ்கேல எங்கே பார்த்து லவ் பண்ணீங்க? ஏதோ பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே நீங்கள் லவ்வை சொல்லிட்டீங்களாமே, அப்படியா? ஐயோ, போச்சு. என்னெல்லாம் சொல்லி வச்சிருவா பாரு. பெரிய பேரழகி, பார்த்த உடனே லவ்வா சொல்கிறதுக்கு. இருடி, உனக்கு இருக்கு. ஆமாம்.
ம் எங்கள் வயன் எப்பயும் அழகு தான். அம்மா அது நீங்கள் தான் சொல்லிக்கணும். ஏய் வாயை மூடுங்கடி. தம்பி நீ உட்காருப்பா. அவளுங்க அப்படி தான் ஏதாவது வம்பிழுத்துட்டே இருப்பாளுங்க. நீ உட்காரு. வயன் அப்புறமா வருவா. ஆ ஓகே ஆண்டி. மறைக்கிறானே. நீ வாடி, உனக்கு இருக்கு. ஐயோ போச்சு, இவளுக்கு வேற. ஷோ. அப்போ அவனோட முதுகை யாரோ சுரண்டுறாங்க. ஸோ அவனை திரும்பி பார்க்குறான், பார்த்தா ஏஜே தான். பரதேசி அங்கடா போயிருந்த? அதுவா மாமா? டேய் எல்லாரும் இழுத்து இழுத்து பிடிச்சி பேசிட்டு இருக்கானுங்கடா. அது மட்டும் இல்லாமல் உன் மாமனார் தாட்டா செம்ம ஃபன்னு. பார்க்குறது தாண்டா வாட்டா சட்டமாக இருக்கா. ஆனால் பிழிந்த மனுஷு. எது ஏன் மாமனாரா? பாரு அவ்வளோதான் பார்த்துக்கோ, ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சி. ஏய் என்ன நையா கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாமனார் இல்லாமல் பின்னாந்தாள் யாரு? அண்ணா மச்சான் நீலா சரியான ஆளுடா. உண்மையே சொல்லு, பொண்ணு அவனுக்கு தூக்க வந்தியா இல்லை உடல் கரெக்ட் பண்ண வந்தியா? பாரு ஆல்ரெடி செம்ம கானில் இருக்கேன். எரியிற நேரத்தில் எண்ணெய் ஊற்றாதண்ணா. உனக்கு எப்படியோப்பா. ஆனால் இன்னுமோ தெரிலடா, இந்த ஊரே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சும்மா இஷ்டத்துக்கு தாங்குறானுங்க. இது தம்பி சாப்பிட்ட வாங்கப்பா. இதோ இதோ வந்துட்டேன் ஆண்டி. போயிட்டான் பாரு. ஓ இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ இவளுக்கு இருக்கு. தம்பி வரலையா? இதோ வரேன் ஆண்டி. இப்போ ஜேக்கவும் ஏஜவும் பார்க்குறாங்க. அது செம்ம பெரிய டைனிங் டேபிள், ஏகப்பட்ட டிஷ் இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் வாயை பழக்கிறானுங்க. டேய் ஜேகே என்ன மச்சான் இது? இல்லை கண்ணை நல்லா கசிக்கிட்டு பாருடா. வீட்டில் தான் இருக்கோமா இல்லை ஹோட்டலுக்கு வந்துருவோமா? பா 5 ஸ்டார் ஹோட்டல்லே தோற்று போயிரும் போலையே. இங்கே என்னடா 7 ஸ்டார் செட்டப்பில் உட்கார வச்சுருக்கானுங்க. மச்சா இன்னைக்கு ஒரு புடி தின்றான். தம்பி உட்காருப்பா உட்காரு. அப்போ ஜேகே உங்களை தான் தேடுறான். ஸோ எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்குறான் சுற்றி. தம்பி இலை போடட்டா? என்ன? இல்லை பிளேட்? இல்லைப்பா இங்கே இப்படி தான் சாப்பிட்ணும். ஓ இதில் எப்படி? அட அதெல்லாம் சாப்பிட்லாம். ஏய் இலை போடு. அப்படின்னு அவங்களுக்கு இலையெல்லாம் போடுறானுங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம். ஏகப்பட்ட டிஷ்ஷை வைக்கிறாங்க. மச்சான் என் வாழ்க்கையிலேயே முழு கோழியை நீ தாண்டா நேரில் பார்த்துருக்கேன். நீலாம் புட்டு வச்சவ மூட்டு தின்றான். தின்னதாண்டா போகிறேன். எவன் எப்படி போன நமக்கு என்ன, நம்ம ஃபோகஸ் சோறு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே அப்படியே சாப்பிட்டுட்டே உங்களை தான் தேடுறான். அப்போ தான் பார்க்குறான் ஆப்போசிட்டில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். ஏ வயன் என்னடி அங்கேயே மச நின்றுட்டுருக்கா? வா வந்து தம்பிக்கு பரிமாறு. இல்லை இருக்கட்டும். அட சும்மா இருங்கப்பா, சும்மா தானே நிற்கிறான். ஐயோ நானே தள்ளி இருக்கலான்னு பார்த்தா இதுக்கு விடாதுக்க போல. என்னம்மா இந்தா இதை எடுத்து வை தம்பிக்கு. சரிங்கம்மா. போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் போதும். சரிங்க. ஆமாம் கேட்கலான்னு இருந்தேன், உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? இந்தாடி கழுத சாப்பிடும் போது என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன்? ஐயோ இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது? இல்லை ஆண்டி எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது. நானும் இன்னும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். ஆஃபனேஜ்லேயே வளர்ந்து படிச்சிட்டோம் அப்படியே. அப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கே அப்போ தான் தெரியும் உனக்கு அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதான் ஆண்டி. அட பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜேகேயோட ஹெட் அப்படியே தட்டுறாங்க. ஜேகே அதை பார்த்துட்டு இல்லை இருக்கட்டும். அட என்னப்பா நல்லா சாப்பிடு. இங்கே பாரு யார் இல்லைன்னா நீ கவலைப்படாத. இது வரைக்கும் வேணா உனக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கு அடுத்து அத்தை இல்லை ஒரு அம்மாவாக நான் இருக்கேன். உனக்கு அப்பா இருக்குது, இதை பாரு பாட்டி இருக்காங்க, அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாரையும் நீ உரிமையாக பேர் வச்சு கூப்பிடலாம் சரியா? இதுக்கடுத்து வருத்தெல்லாம் படக்கூடாது சரியா? நீயே எங்கள் வீட்டு பையனாகிட்ட, தெரிஞ்சோ தெரியாமையோ பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பையனை கூட்டிகிட்டு வந்துட்டா என் பொண்ணு. அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவனும் லைட்டாக சிரிச்சு அப்படியே சாப்பிட்றான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபேமிலியோட நல்லா மிங்கிள் ஆகிடுறான். அவங்களை கண்டுக்கவே இல்லை, அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் செம்ம ஹாப்பி, நீங்களும் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. அவங்கள அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் நைட்டுக்கு. உங்களுக்கா செம்ம பயமாக இருக்குது. அப்படியே ஜமுக் சைடு பார்த்தா அவன் வெட்டிங் ரூமில் தான் உட்காந்துருக்கான். சுற்றி ஆன்னு பார்த்துட்ருக்கான். ஆத்தி என்னது இது இப்படி இருக்கு? இது ரூமா
இல்லை ஃப்ளவர் குடோனானே தெரிலையே. இவ்வளோ பூவை வாங்கி போட்டு வச்சுருக்கானுங்க. இவ்வளோ நேரம் ஒன்றும் தரல. இதுக்குள்ளே வந்ததும் ஒரு மாதிரியா இருக்குது. இப்படிலாமா டெக்கரேட் பண்ணுவாங்க? ஐயோ தூக்குதே. என்னது இது? ஃப்ரூட்டு கிரீட்டு இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கானுங்க? இப்போ தானே வயிறு முட்டை சாப்பிட்டேன். ஐயோ பக்கத்தில் இந்த பத்தி ஸ்மெல்லு வேறு தூக்குது. ஐயோ ஜேகே என்னடா இருந்தாலும் இவளை விடக்கூடாது. இவளுக்கு இருக்கு. நீ வந்தோன்னு கேட்காம இருக்கக்கூடாது. அவனுக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஐயோ இந்த ஸ்மெல்லு வேற. சே வரட்டும் இருக்கு அவளுக்கு. அவனும் புலம்பிட்டேன். அப்படியே கட்டிலில் உட்காந்துட்டு இருக்கான். சுற்றி பார்க்குறான். அவனுக்கு அந்த ஃப்ளவர் ஸ்மெல் வேறு தூக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அவனும் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தான் கையில் பால் சொம்போடு வந்திருக்கீங்க. செம்ம அழகாக ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவன் அப்படியே கல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான் அவங்கள. இவளை விட்டு போகலான்னு பார்த்தா இங்கேயே இருக வச்சுருவானுங்க போலையே. ஜேகே உஷாராருடா, இல்லை மயங்கிடாத. இப்படி கோமா இருக்க. நான் சும்மா இருந்தாலும் இவன் மயக்க பாப்பா. ஜேகே அப்படியே கோமா இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுறா. ஐயோ கிட்ட வராளே. ஓ இதோட நோஸ் ஆகுற. வாயெல்லாம் வேற பதறுது. அப்போ நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டே. அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன பார்க்குறேன்? இந்தா குடி. அவனுக்கு செம்ம கடுப்பாகி அப்படியே அந்த சொம்பை விட்டெறிகிறான். ஹே சின்ன பண்ணுற, பாலெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஆமாண்டி, இப்போ அது ஒன்று தான் கேடு அப்படி தானே? அது என்ன முழிகிற? இங்கே வா. கை வலிக்குது. என்னடா பண்ணுற? கையெடு. டாவா உன்னை கொலை பண்ணலேன்னு சந்தோஷப்படுன்னா என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? இல்லை எனக்கு புரியலை. என்ன நீ நான் என்ன லவ் பண்ணமா? சொல்றி, நீ நான் என்ன லவ் பண்ணமா? அது ஏதோ கொரியா வந்தாளா, இவளை நான் பார்த்தேனா, பார்த்த உடனே ஃபாலோ இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேனா, இப்போ இவளுக்கு வேறு கல்யாணம்னோடனே நான் அவளை கூட்டிகிட்டு ஓட பார்த்தேனா? பாப்பா தாண்டி செகுலாட்டின சுத்தமான உருட்டு. நான் உருட்டுறேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. என்னடி சொல்லணும்? என்ன கேட்கணும்? இல்லை எனக்கு புரியல. அவங்க அப்பா என்னமோ தாலி எடுத்து இப்பயே கட்டுங்கிறியா? நீ என்னமோ கதையாக உருட்டுற. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. என்னால் எதுவுமே கேட்க முடியாது. என்னால் இப்போ மேலே இருக்கிற கோத்தில் அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. நான் இப்போயே இங்கேருந்து கிளம்பணும். இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. பாப்பா மகா ஃப்ராடாக இருக்கும் போல. சே நல்ல குடும்பம்டா இது. இங்கே பாரு, நீடி போகணும். அப்படியே மூஞ்சில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற கடுப்பு உன்னை அப்படியே அடிச்சு ஐ லவ் யூ. உன் வாயடக்கு தான் அப்படி சொன்னேன். என்ன விட்டா இஷ்டத்துக்கு பேசிட்டே போகிறேன். பின்ன என்ன பண்ணுறது? ஸோ சரி வா, பெட்டில் உட்காரலாம். ஐயா இந்த நினப்பில் வேறு இருக்கா? அதெல்லாம் முடியாது என்னால். நான் ஒத்துக்க மாட்டேன். போகிறோட கொழுப்ப. ஐயோ அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கூப்பிடல. வந்து உட்காருறியா? என்ன இங்கேருந்தே சொல்லு, என்ன மேட்ராக இருந்தாலும். உட்காருடா அப்படின்னு பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறீங்க. இந்தா என்ன இது டிவோர்ஸ் பேப்பரா? ஆசையை பாரு. அதெல்லாம் இல்லை, பிரித்து பாரு. இல்லையா? அப்புறம் வேறு எதாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிரித்து பார்க்குறான். பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட் தான். ஃப்ளைட் டிக்கெட்டா? கொரியாவா? ஆமாம், இதை உங்ககிட்ட காலையிலே காமிக்கணும்னு நினச்சேன். நீ தான் லவன் கத்திட்டே இருக்க. நாளைக்கு போட முடியல, நாளை கழிச்சு தான் புக் ஆகிருக்கு. ஸோ ஒன் டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் நீங்கள் வந்து கிளம்பிடலாம். உண்மையாவா? உண்மையாதான். ஏதானா 3 புக் ஆகிருக்கு. நானும் தான் கூட வருவேன். என்ன நீ ஒன்றும் பயப்படாத. கூடனா எஸ்கே வரைக்கும் கூட வருவேன். அதுக்கடுத்து என்னை என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிடுவான். நீ நிம்மதியாக உன் ஒர்க்கை பார்க்கலாம். அப்படியா? நான் கூட நினச்சேன் ஏதோ கல்யாணம்லாம் பண்ணனால என்னை இங்கே இருக்க வச்சுருவாங்கன்னு சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சரி, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மனசு, இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நான் எந்திரிச்சு பார்த்து போ. இல்லை பரவாயில்ல, பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் இடறி விழுக போவான். அப்போ கரெக்டாக நீங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறீங்க. ஸோ இழுத்த சோரில் 2 பேருமே பெட்டில் விழுந்துடுறீங்க. ஸோ நீங்கள் கீழே இருக்கீங்க, அவன் உங்கள் மேலே இருக்கான். கரெக்டாக அவனோட ஃபேஸ் உங்கள் நெக்கு கிட்ட இருக்குது. இப்போ அப்படியே கீழே ஏஜே தான் அப்படியே திண்ணையில் படுத்திருக்கான், கால் மேலே கால் போட்டு. ஸோ பாப்பா முள்ளடா டி
அரண்மனை மாதிரி வீடை கட்டி வச்சிருக்கானுங்க. அண்ணா உள்ளே போய் ரூமில் படுக்கலான்னு பார்த்தா ஏதோ கண்டு கண்டு கனவுலாம் ஞாபகத்தில் வருது. ரூமில் தனியாக படுக்கவே பயமாக இருக்குது. இவன் பொண்டாட்டி வந்தோடனே என்னை விட்டுட்டு போயிட்டான். நமக்கு இந்த தின்னதான்டா ஏஜ், என்ன பண்ணுறது? இது என்ன ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்குது. ஓ ஸ்பீக்கர் பாக்ஸு. என்னடா இது வினோதமாக இருக்குது. இந்த கிராமத்தில் வேறு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, ஃபோனு யூஸ் பண்ண முடியல. சரி ஒரு பாட்டையாச்சும் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறான். இப்போ அந்த சாங்கும் அப்படியே ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ என்ன பாட்டு இது? ஐயோ இது மார்க்கமாக வருதே. ஐயோ எப்படி ஆஃப் பண்ணுறது வேற தெரியலையே. ஐயோ டப்பா ரிமோட்டு வேற. அட எடுவட்ட பயலே, யாருடா நைட்டு இந்த பாட்டை போட்டு விட்டது? ஐயோ கேள்வி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை தூக்கி போட்டு காதை பற்றிட்டு படுத்துடுறான். ஸோ அப்படியே மேலே ஸோ ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ஆல்ரெடி உங்கள் பூ ஸ்மெல் வேற தூக்கியிருக்கோம். இப்போ வேற இந்த சாங் கேட்டோன்னே அப்படியே உங்கள் நெக்கில் ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா